SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. ராஜேஸ்வரி, ரேவதி, குரைஷா பேகம், கலைவாணி, புவனேஸ்வரி, ஹேமலதா, காயத்ரி, அமராவதி, தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி அந்த திட்டத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகர்ல தற்போது சக்தி விஜயலட்சுமி நகர்ல தொடங்கி வைக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக 25 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. வெள்ள நிவாரண நிதிக்காக கிட்டத்தட்ட ஒரு 1455 கோடி ரூபாய் தற்போது நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் வட்டங்களில், திருப்போரூரிலும் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்களும் கொடுக்குறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் மற்றும் ஸ்ரீபெரும்பூர் வட்டத்தில் 3 கிராமங்களுக்கு வழங்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஆகிய வட்டங்களுக்கும் வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கக்கூடிய நிலையில அனைத்து பகுதியிலும் அந்த அமைச்சர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. ரேஷன் கடைகளில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையும் டோக்கன்கள் வாங்கலாம். வாங்கினவங்க இந்த பணத்தை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்காக பொதுமக்கள் தங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டு அறை 1100 என்ற தொலைபேசி, கட்டணமில்லா தொலைபேசிக்கும் அழைத்து தங்களுடைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேற்றைக்கு முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. முதல் கட்டமாக ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஒண்ணு தருவாங்க ரேஷன் கார்டுல. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அதுக்கு பிறகு அவருடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரமேஷ், இப்ப சனி, ஞாயிறு போன்ற அனைத்து நாட்களிலுமே நியாய விலை கடைகள் இதற்காக இயங்குமா? அனைத்து நாட்களிலுமே மக்கள் நேரடியாக சென்று பெற்றுக் கொள்ளலாமா? நிச்சயமாக நாளைக்கு, குறிப்பாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் செயல்படும் என்று உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தற்போது கூட இந்த நிகழ்ச்சியை உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பாக தான் கொடுக்கிறார்கள். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வந்திருக்கிறார். சென்னை மாவட்ட அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முதலமைச்சர் இந்த 10 பேருக்கு அடையாளமாக இந்த 6000 ரூபாயை ஒரு கவரில் போட்டு கொடுத்திருக்காங்க. இதே போன்றுதான் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கொடுக்கப்படும். இதற்காக தமிழக அரசு கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு கடுமையான பணி, இந்த குறிப்பாக இந்த நிதி நெருக்கடியிலும் இது போன்ற ஒரு பெரிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே குறிப்பா பெரும்பாக்கத்துல 10,000 ரேஷன் கார்டு இருக்கு. அதுல 5000 பேருக்கு தான் குடும்பத்துக்கு மட்டும் தான் ரேஷன் கார்டு இருக்கு. 5000 பேருக்கு ரேஷன் கார்டு இல்ல, அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுதான் பொதுமக்கள் கோரிக்கையா இருக்கிறது. ஏன்னா இந்த ஒவ்வொரு வீட்டிலையும் பெரிய அளவிலான பாதிப்பு, இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க நிறைய பாதிப்பு. குறிப்பா வாஷிங் மிஷின் போயிருச்சு, 2 வீலர் போயிருச்சு, கார் போயிருச்சு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிநபர் இழப்பு என்பது இந்த மிக்ஸாம் புயலுக்கு அதிகமா இருக்குது. நம்ம வேளச்சேரி என்பது அதிகமான பாதிக்கப்பட்ட பகுதி. புதிய தலைமுறையில பல நேரலைகளை நம்ம செஞ்சோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரலும் தண்ணி வந்த ஏரியா. முதலமைச்சர் அதனால்தான் இந்த பகுதியில இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. நிச்சயமாக பொதுமக்களுடைய கோரிக்கைன்னா, சென்னையில் இருக்கிற அனைத்து ரேஷன் கார்டுக்கும் நீங்க கொடுக்குறீங்க. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் வந்ததுக்கு அப்புறமா குறிப்பாக வெளியூர்ல ரேஷன் இருந்தாலும் நாங்க இங்க மாத்தாம இருந்தோம். அதனால எங்களுக்கு கிடைக்கல 6000 சொல்றாங்க. எனவே அவர்களுக்கும் கொடுக்கணும்ன்றதான் எண்ணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல டோக்கன் வாங்குறதுக்கு நீண்ட வரிசையில கியூ இருக்கு. அதுக்கும் தமிழக அரசு மாற்று அரசு பணியாளர்களை பயன்படுத்தணும். ஏன்னா ரேஷன் கடையில ஒரே ஆள் தான் இருக்காரு. அவரே எல்லா வேலையும் செய்யறதுனால அவர்களுக்கு பாதிப்பு இருக்கு. மற்ற அரசு துறை பணியாளர்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த கியூல நீண்ட வரிசையில காத்திருந்து டோக்கன் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குதா சொல்றாங்க. ஆனந்தி.
ரமேஷ், குறிப்பா ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் சென்னையில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அவர்கள் டோக்கன் வாங்க போகும்போது என்ன ஆவணத்தை கையில் எடுத்துட்டு போகணும், எதை வைத்து நியாய விலைக்கடை ஊழியர்கள் அதை உறுதிப்படுத்துறாங்க? ஆனந்தி, அங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல குடும்ப அட்டை இல்லாதவர்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதுல வங்கி எண்ணு, உங்களுடைய ஆதார் எண்ணு, எந்த இடத்துல வசிக்கிறீங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி ஒரு பாதி சீட்டு நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதாவது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒப்புகை சீட்டு மாதிரி. ஏன்னா வந்து நாளைக்கு அந்த அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கிறதுக்கான வசதியும் இருக்கும். அந்த அடிப்படையில இந்த அந்த ஆவணத்துல வந்து நீங்க உங்க கூட இருக்கிற கேஸ் பில்லு அல்லது ஆதார் அட்டை ஏதோ ஒரு இணைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையில எல்லா ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனா ரேஷன் கார்டு இல்லாத கொடுக்கல. அப்படின்ற போது அந்த அவர் உண்மையிலேயே அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட பகுதியில் வசித்திருந்தால் அந்த பகுதியில் கூடிய நிச்சயமாக வருவாய்த்துறைக்கு நிச்சயமா தெரியும். அந்த அடிப்படையில் அந்த 1 பேஜ் அப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே புதிய தலைமுறை நம்ம நேற்று போட்டிருந்தோம். அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி தரணும். அந்த அப்ளிகேஷன் விநியோகக்கூடிய பணிகள் ஒரு சில நாட்களில் தொடங்கும். ஏன்னா முதல்ல ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. அது ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல அந்த அப்ளிகேஷன் கொடுத்து ஃபில்அப் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் வர வைக்கப்படும் சொல்றாங்க. நிச்சயமாக பொதுமக்களுடைய கோரிக்கை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதே தான் இருக்கிறது. ஆனந்தி, ரமேஷ், ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். இப்ப பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்ல இருந்து அதிகமானோர் சென்னையில வந்து தங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் இது பொருந்தும் தானா? நிச்சயமாக அதுவும் பொருந்தும். ஆனால் அவர்கள் சென்னையில் வசிக்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவது 1 வருஷமாவது வசித்து இருக்கணும். அவர்களுடைய பாதிப்பு இருக்கணும். குறிப்பாக அவர் வீட்டுல வந்து தண்ணி தேங்கி இருந்ததா, எந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருந்தது, 2 நாட்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக டிசம்பர் 4ஆம் தேதி அவர்கள் வீட்டில் 5ஆம் தேதி தண்ணீர் இருந்ததா என்பது போன. ஏன்னா ஒரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உதாரணமாக சைதாப்பேட்டையில பாத்தீங்கன்னா பள்ளிப்பட்டு என்ற ஏரியா இருக்கு. அங்க வந்து ஒரு ஏரியாவில் தண்ணி நின்றுக்குன்னா அந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கு தெரியும். கார்பரேஷன் ஆபீஸுக்கு இந்த ஸ்ரீராம் நகர் 4வது தெருல தண்ணி இருந்துச்சுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அந்த தெருவில் அவர் உண்மையிலேயே வச்சிருந்தாருன்னா அவருக்கு கொடுக்கப்படும். இதே மாதிரிதான் மற்ற மாநகராட்சி பகுதிகளுக்கும் பொருந்தும். இதற்காக தான் நிதி கிட்டத்தட்ட வந்து முதல் கட்டமா 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இதற்கான நிதி வந்து கூடுதலாக செலவாகும் என்று தெரிகிறது. தமிழக அரசுடைய வரலாற்றிலேயே ஒரு வெள்ள நிவாரணத்துக்காக குடும்ப அட்டைக்கு 6000 ரூபாய் கொடுப்பது இதுதான் முதல் முறை. ஏற்கனவே 2015 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போது அனைத்து பேருக்கும் அவங்க வந்து ரேஷன் கார்டு எல்லாம் பார்க்கல, அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்தா எல்லாருக்குமே பேங்க்ல அக்கௌண்ட் போட்டாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் கொடுத்தாங்க. தற்போது 8 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு. இப்போ வந்து 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. நிச்சயமாக அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஏன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் வந்து தனிநபர் இழப்பு என்பது அதிக அளவில் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ரமேஷ், நீங்களே ஒரு விஷயத்த சொன்னீங்க. குறிப்பா பெரும்பாக்கம் பகுதியில 10,000 குடும்பங்கள் இருக்காங்கன்னா அதுல 5000 குடும்பங்களுக்கு அவங்க கிட்ட மட்டும்தான் ரேஷன் அட்டை இருக்கு, மற்றவங்க கிட்ட ரேஷன் அட்டை இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த மக்களுக்கும் நிவாரண தொகை என்பது வழங்கப்பட வேண்டும் என்று அந்த மக்களும் கோரிக்கையை வைக்கிறாங்க. அது தொடர்பா அரசு உரிய ஒரு நடவடிக்கையும் தீர்வும் தரும் என எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை